இன்னொன்று வந்து இது வரைக்கும் அவங்க வந்து வெளியே தெரியல. ஜாக்லின்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக அவர் கேப்டன்சி நல்லா பண்ணுறாரு எல்லாரை விட. ஸோ அதனால சான்சஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. சௌந்தர்யா பீப்புள் ஆடியன்ஸ் போல் தான், அவங்களுக்கு அவங்க பண்ணுற இது எல்லாமே நல்லா ப்ளே பண்ணுறாரு, எல்லாரும் மைண்ட் ரீட் பண்ணுறாரு, அவர் சொல்கிறத கேட்க வைக்கிறாரு முக்கியமாக எல்லாரையும். ஸோ அதனால அவர் ஜெயிக்கலாம் சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட், செம்மையாக ஓடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இருந்தால் சூப்பராக பண்ணுவார். அதனால் உங்களை பொறுத்தவரைக்கும் யார் டைட்டில் வின்னர் அடிப்பா? முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக்? முத்து. இதெல்லாம் அவங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி ஒன்று. இன்னொன்று வந்து இது வரைக்கும் அவங்க வந்து வெளியே தெரியல. ஜாக்லின்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ தான் முத்து வந்து லேர்ன் ஆகி வர மாதிரி ஃபீலாக இருக்குது. மெயின் கஷ்டப்படுறவங்க, அப்புறம் அவங்க ஃபேமிலிலாம் உள்ளே வந்தாங்கல்ல, அவங்க அம்மாலாம் வந்து பார்க்கும்போது அவர் ஜெயிக்கணுன்ட்டு மைண்டில் வந்தது. நல்லா விளையாடுறாரு. மெயின் அவரோட பேச்சு, எந்த இடத்துலையும் அவரோட ஸ்லாங் மாறல, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அவர் ஜெயிச்சா ஹாப்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஐ கெஸ் தீபக் வில் கெட் த டைட்டில் வின்னர். அவர் மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ண போது அவர் கொஞ்சம் நல்லா புதுசாக இன்னோவேட்டிவாக யோசிச்சு ஏதோ பண்ணணும்னு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவங்க தோணுது. கேம்ஸ் வைஸாவா இல்லை மைண்ட் கேம் விளையாடுறதுனால? இல்லை, போத், ரெண்டுமே தான். மைண்ட் கேம் வைஸாகவும் அவர் நல்லாவே பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் கேப்டன்சி நல்லா பண்ணுறாரு எல்லாரை விட. ஸோ அதனால சான்சஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. தீபக். எதனால தீபக்? தீபக் இஸ் பிளேயிங் வெரி குட். அவருக்கு நல்லா தெரியுது அண்ட் இஸ் ஓப்பன் அண்ட் எதுவும் ஃபேக்காக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால மைண்ட் கேம்லாம் விளையாடல, அவர் பிக் பாஸ் கேம் விளையாடுறாரு கரெக்டாக, அவ்வளோதான். மற்றவங்க யாரும் பெருசா இல்லை யாரும் வின் பண்ணுவாங்க? தீபக் மட்டும் தான். மேபி தீபக் அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர். சௌந்தர்யாவுக்கு வந்து லைக் நிறைய ஆடியன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. தீபக் ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் சீனியரில், ஸோ எல்லாருக்குமே அவரை பிடிக்குது. அண்ட் ஹிஸ் கேரக்டர் அண்ட் எவ்ரி திங் போர்ட்ரே பண்ணுறது அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அதனால் தீபக் அண்ட் சௌந்தர்யா. மைண்ட் கேம்னால சொல்கிறீங்களா இல்லை ஜென்ரலாக ஜென்யூன்லாம் இருக்கிறதுனால சொல்கிறீங்களா? ஜென்ரல் அண்ட் ஜென்யூன். பட் சௌந்தர்யா பீப்புள் ஆடியன்ஸ் போல் தான், அவங்களுக்கு அவங்க பண்ணுற இது எல்லாமே பிடிக்கிறதுனால அது. தீபக் வந்து ஹீ இஸ் நாட் லைக் தட். கேம் வைஸ் சரி எல்லாமே ஃபஸ்ட்டு தான் ஒரு மாதிரி இருந்தார், அப்புறம் போக போக நல்லா பிக்கப் ஆகி நல்லா இருக்கு. முத்துக்குமரன் இல்லைனா தீபக். முத்துக்குமரன் ஸ்பீச்லேயே கவர் பண்ணிடுறாரு. தீபக் கொஞ்சம் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறாரு, அதனால அவர் மேபி வரலாம். நல்லா ப்ளே பண்ணுறாரு, எல்லாரும் மைண்ட் ரீட் பண்ணுறாரு, அவர் சொல்கிறத கேட்க வைக்கிறாரு முக்கியமாக எல்லாரையும். ஸோ அதனால அவர் ஜெயிக்கலாம் சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஜென்ரலாக விளாட்ற மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மைண்ட் பிக் பண்ணுற மாதிரி. பட் ஓகே, அவர் மற்ற பிளேயர் கம்பேர் பண்ணும்போது ஹீ இஸ் லிட்டில் மோர் எஃபிஷியன்சின்னு தோணும். முத்துக்குமரன் தான், அவர் தான் பேச்சாளர், அம்மையாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் கண்டிப்பாக வருவார். இல்லை, டோட்டலாக பார்க்கும் போது அவர் தான் வருவாருன்னு தோணுது. முத்து சார் தான் வின் பண்ணுவார்னு நினைக்கிறோம். அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அதனால அவர் தான் வருவார். A to Z எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோதான். முத்து தான், அவரோட கேம், அவர் பேசுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும்ன்றதால அவர் தான் இது பண்ணுவார், வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ராயன் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட், செம்மையாக ஓடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இருந்தால் சூப்பராக பண்ணுவார். அதனால் ராயன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும். இல்லை, நிஜமாக பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இல்லைனா ஜாக்லின். ஜாக்லின், ஏன்னா அந்த வீட்டில் ஒரு ஆண் துணை இல்லை. ஸோ வந்து அவங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷன்னா அவங்க. ஸோ தீபக் வந்து அவர் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காரு. ஸோ அதனால் எனக்கு அந்த ஐடியா கிடையாது. ஒன்று முத்து, ரெண்டாவது ஜாக்லின். ரன்னராக எனக்கு முத்துக்குமரன் வருவாங்கன்னு தோணுது. ஜாக்லின் வீட்டுக்கு அனுப்பிச்சுவாங்க அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாரும் வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஆக்சுவலாக தீபக் கொஞ்சம் காமாவே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் அவர் வந்து ரீச் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. முத்துக்குமரன் கொஞ்சம் எமோஷனல் கட் பண்ணிட்டா அவர் வந்துடலாம். தெரியல, அந்த வீக் டைம் அப்போ தான் தெரியும் எப்படி அவர் விளையாடுறாங்க. ஓட்டிங் பொறுத்து தெரியும். என்னோட சைட்லேருந்து ஆடியன்ஸ் போல் சைடு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், தீபக் அண்ட் சௌந்தர்யா யாரோ ஒருத்தர் வந்தால் தட் வில் பி பெட்டர். நல்லா. ஜாக்லின்க்குலாம் வாய்ப்பு இல்லையா? இல்லை இல்லை, பெரிய கேம்னால இல்லையா? இல்லை, கேம்னால, ஜென்ரல் அண்ட் கேம், மோஸ்ட்லி கேம்னால. அவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கார், அதனாலே அவர் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. பேக் பைட்டிங்லாம் அதிகமாக இல்லை அவர்கிட்ட. இஸ் வெரி குட் இன் ரீசன்ட், ஜென்யூனாக இருக்கார். இல்லை சௌந்தர்யா மேபி அது டிஆர்பியாக வந்து அது சேனல் அதெல்லாம் எனக்கு மேபி இருக்கலாம். பட் பீப்புள் கோர்னா சௌந்தர்யாலாம் வாய்ப்பே இல்லை. முத்துக்குமரன் ஆர் தீபக். கேம்ஸ்லாம் எப்படி இருக்கு அவருக்கு? அவர் பேச்சு திறமை நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. பேசி 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 அவர் பக்கமாக அந்த கேமை வந்து இது பண்ணுறாரு அவர். அது நல்லா தெரியுது, பேச்சு திறமை இருக்குது. அவர் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஓல்ட்
டீம். ஆமாம், மைண்ட் கேம் கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறதுல அவரும் மஞ்சள் இது அவங்களது மட்டும்தான் இருந்தது. இப்போ அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. மற்றபடி முத்து தான் எனக்கு தெரிஞ்ச டைட்டில் வின்னராக இருப்பாங்க. இவ்வளோ நாள் இருந்த கேம்லாம் நல்லா இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஃபைனலாக வச்ச கேம் மட்டும்தான் கொஞ்சம் பயந்து சொதப்பின மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் நல்லா தான் இருந்தது. தீபக் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவரும் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட், சூப்பராக விளாடுறாரு. அவரை தாண்டி எனக்கு முத்துக்குமரன் ஜாக்லினும் பெருசாக பிடிக்கல, ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ராயன் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் இப்போ ஹிஸ் ஓப்பன்ட் அப், பயங்கரமாக டஃப் கண்டென்ட் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பட் நவ் ஹீஸ் ஷோன் அப் ஹிஸ் கேரக்டர் அண்ட் அதை ஃபாலோ பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் ஹி வில் வின் இந்த டைட்டில். இப்போது மனுஷனோட இயல்பு வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவரோட கேம் அவர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது நடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரே மாதிரி இருக்கிறது மனுஷத்தன்மை கிடையாது. ஸோ அவரோட இயல்பான கேம் அவர் விளையாடிட்டு தான் இருக்காரு. நல்லா மிஸ்டேக் பண்ணாலுமே ஆமாம், அது எல்லாரும் பண்ணுறது தானே. ஸோ நம்ம ஒரே மாதிரி இருக்கோம்னா அது கண்டிப்பாக நடிக்கிறோம் தானே அர்த்தம். ஸோ சில பேர் கேமராக்கு முன்னாடி நடிக்கிறாங்க. முத்துவாக இருக்காரு, அவ்வளோதான். ஜாக்லினும் அதே தான். வந்தால் அழுதுடுறாங்க, விளையாடுறாங்க, திட்டுறாங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்கணும். அதான் பாப்பா சொன்ன மாதிரி தீபக் கொஞ்சம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்றுனா கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு. யார் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் அவர் பார்க்கறதில்ல. அந்த மாதிரி கேள்வி கேட்டுறாரு. மற்றவங்கன்னும் போது நம்ம அவங்க கேள்வியும் கேட்கக்கூடாது, நம்ம வின் பண்ணணும், நம்ம அது சில இதெல்லாம் பயப்படுறாங்க. இவர் வந்து கொஞ்சம் விளையாடுறாங்க. முத்துக்குமரனும் நல்லா விளையாடுறாருங்க. அவரும் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி எமோஷனல் கொஞ்சம் ஆகாமல் இருந்தாருன்னா வரும். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முடிஞ்சதுன்னே தெரில, அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. பட் அதான் சொல்லல, மற்ற சீசன் மாதிரி இந்த சீசன் இல்லை கொஞ்சம். பட் இட்ஸ் போரிங் லிட்டில் பட் இட்ஸ் ஓகே. பார்ப்போம். மேபி கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி, வனிதா அவங்கெல்லாம் உள்ளே போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இல்லை, இப்போது பார்ப்போம். இந்த சீசன் ஓவரால் நல்லா போச்சு அவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே தான் தோணுது. ஓகே தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம 2, 3லாம் நல்லா இருந்தது. இது ஓகே, பரவாயில்ல. அது தெரிஞ்சு விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க கேட்டதுக்கு தெரிஞ்சு தான் விட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தெரியாமல் விட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தெரியல அது, ஆனால் நல்லா தான் இருந்தது. இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரயான் தான். அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரினா ரயான் இருக்காங்க. மற்றதெல்லாம் இல்லை. மற்றதெல்லாம் யாருமே இல்லை. முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். முத்து தான்.